உங்க பேர் என்ன? செல்லத்துறை. செல்லத்துறை. வயசு என்ன? 70. 70. சரி. உங்களுக்கு இது எந்த ஊரு? ஆலிவிஷ். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? காது. எந்த காது? வலது காது. எத்தனை வருஷமா கேட்காது? ஒரு 2 வருஷமா. 2 வருஷமா. இப்போ அந்த மிஷின் வச்சிருக்கீங்கல்ல, இந்த மிஷின் எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க? ஒரு மாசமா. 1 மாசமா. சரி, இந்த மிஷின் வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ நாங்க ஜெபம் பண்ணோம்ல, ஜெபம் பண்ண பிறகு இப்ப மிஷின் இல்லாமயே உங்களுக்கு காது கேட்கா? காது கேட்குது. அப்போ சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுப்பா, எனக்கு மிஷின் இல்லாம காதுக்கு கேட்க செய்ததுக்கு நன்றி. நன்றி 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 ஏசப்பா, என் காது கேட்குது. இந்த காது கேட்க வச்சதுக்கு நன்றி. ஆமென் ஆமென். அது அவர் என்ன வேணும் உங்களுக்கு? அவர் என்ன வேணும்? அவர் என்ன வேணும்? சித்தப்பா. சித்தப்பா. ஐயா சரி, நீங்க இவர் அங்க இருந்து கேட்கிறாரு. இந்த தம்பி இவர் இருக்காருல்ல, நீங்க ஏதாவது கேளுங்க. நீ இந்த ஐயாட்ட. ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க ஐயா? சாப்பிட்டேன். சரி சரி, ரைட், ஓகே. காது நல்லா கேட்கல? தெளிக்கிற இம்மட்டுமா காத்து ஆசீர்வதித்த அற்புத தேவன். காதுகளை இசப்பா எப்பத்தான் வார்த்தைலாம் காதுகளை திறந்த அற்புதம் அற்புதம் செய்து விட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் முத்திரிட்டு ஆண்டவர் இன்னும் இந்த சத்து இந்த காதுக்குள் நுழைவிடாதபடி முத்திரிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த காதுகளில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அந்த மிஷின் கையில காது மிஷின் எங்க வச்சிருக்கீங்க? இப்படி காமிங்க, தூக்கி. ஆனால் எங்கள் தாத்தா காதில் மிஷின் வச்சுருந்தாங்க வர்றதுக்கு முன்னாடி. இப்போ மிஷினை எடுத்துட்டாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. 2 வருஷமாக தாத்தாவுக்கு காது கேட்காம இருந்துச்சு. இப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இப்போ ஒரு 2 மாதமாக தான் இந்த காது மிஷின் வச்சுருந்தாங்க. பேசுவோட பெரிதான கிருபையினால் அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. ஆமென். ஆமென்.